வந்தே மாதரம். இந்த வந்தே மாதரம் பாடல் ஆனந்த மடம் என்ற நாவலில் பக்கிங் சந்திர சட்டர்ஜி என்பவரால் பாடப்பட்டது. தூங்கி கிடக்கக்கூடிய ஒரு இளைஞனையும் மக்களையும் தட்டி எழுப்பக்கூடிய பாடலாக சுதந்திர போராட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட வெள்ளைக்காரர்கள் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை வஉசி போன்ற மகான்களை செக்கிழுக்க வச்சாங்க. பல பேரை ஜெயிலில் வச்சாங்க, தூக்கு மேடை ஏற்றினாங்க, கொடுமையான சித்திரவதை செஞ்சாங்க. சுதந்திர போராட்டத்திலேயே அதிகமான உயிரை கொடுத்தது நம்முடைய பாரத தேசம்தான். ஆனால் அப்படி அந்த ஆங்கிலேயர்கள் நம்மளை சுடும்போதும் அடிக்கும் போதும் சித்திரவதை செய்யும் போதும் ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்தும் வந்த வார்த்தை வந்தே மாதரம். ஒவ்வொரு ஜீவராசியும் தன்னை தாக்கும் பொழுது ஒவ்வொரு ஜீவராசியுடைய மனிதர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அம்மா அப்படிம்பாங்க. காரணம்னா அந்த அன்மாங்கிறது நம்மளுடைய அந்த பிணைப்பு உயிர். அது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளைக்காரன் துப்பாக்கி எடுத்து நெஞ்சில் சுடும்போது தன் உயிருக்குயிராக நேசித்த அம்மாவை விட வந்தே மாதரம் சொன்னாங்க. அடிச்சே கொண்டான் வெள்ளைக்காரன். அப்பவும் அவங்களது வாயிலிருந்து வந்த வார்த்தை வந்தே மாதரம். என்னன்னா இந்த வந்தே மாதரம் பாடல் தூங்கி கிடக்கக்கூடிய இந்த மக்களை தட்டி எழுப்பியது சுதந்திரத்திற்காக, சுதந்திர வேட்கைக்காக ஒரு பெரிய அளவில் உத்வேகத்தை கொடுத்தது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திர சொல்ல இருந்தது. வந்தே மாதரம் போனால் எங்கேயே எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கூடி ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதனால தான் வந்தே மாதரம் பாடல் மக்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மற்ற இதெல்லாம் ஒரு கமிட்டியோ ஒரு இதுவோ பண்ணியிருக்கோம். ஆனால் மக்களால் இந்த தேசத்திற்காக தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாடல்னா வந்தே மாதரம் பாடல். ஆனால் இந்த வந்தே மாதரம் பாடலை திட்டமிட்டு சில பேர் மத காரணத்திற்காக இதை புறக்கணிக்கிறது, சில அரசியல் காரணத்திற்காக. ஆலன் ஆக்டிவின் ஹியூமனால் ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் இன்று சோனியா காந்தி என்ற வெள்ளையரால் நிர்வகிக்கப்படும் இந்த காங்கிரஸ் தேசபக்தி பாடல் வந்தே மாதரத்தை புறக்கணிக்குது. ரஷ்யாவிலிருந்து உருவாக்கப்பட்ட கம்யூனிஸ்ட்டு, வெளிநாட்டுகளுக்காகவே வாழக்கூடிய கம்யூனிஸ்ட்டு இந்த தேசிய பாடலை புறக்கணிக்கிறது. இந்த நாட்டிலிருந்து வெளியே போகும்போது வெள்ளைக்கார வெளியிலிருந்தாவது இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன ராமசாமியின் வாரிசுகள் இந்த தேசிய பாடல் வந்தே மாதரத்தை புறக்கணிக்கிறாங்க. ஆனால் மக்கள் ஆன்மா, இந்த தேசத்துக்காக போராடின ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவிலையும் ரத்தத்திலையும் கலந்துருக்கிற இந்த வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கிறங்கிறது, இந்த பாடலை அவமதிக்கிறது இல்லை, இந்த பாடலை உயிர் மூச்சாக தன்னுடைய உயிர் போது கூட சொன்ன அந்த எண்ணற்ற லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த தேச பக்தர்களுடைய ஆன்மாவை அவமதிக்கிறது மாதிரி அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பாடலை இந்த பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இதை இந்து பண்ணி மனதார வரவேற்கிறது. மக்கள் அனைவரும் வரவேற்போம். நாம் ஒவ்வொருவரும் வந்தே மாதரம் பாடலை கூகுளில் வச்சு அதனுடைய புனிதத்தையும் அதன் தியாகத்தையும் தெரிந்து கொள்வோம், பாடுவோம், மரியாதை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.